நான் வந்து கோழியோட கல்லீரல் வச்சு தாங்க இப்போ ஒரு ஃப்ரை பண்ண போறேன். இது பண்ணுறதும் ஈஸி. அதே டைம் இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு கோழி கடையில ஒரு ரூ. 50 குடுத்தா இந்த மாரி ஈரல தனியா குடுத்துருவாங்க. சில பேர் இந்த தோல எடுத்து குடுப்பாங்க. சில பேர் குடுக்க மாட்டாங்க. இந்த தோல் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்படி உரிச்சாலே அழகா வந்துரும். பின்னாடி இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4, 5 துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இத வேணான்னு தூக்கி போடுவோம். இதில பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. புரோட்டீன் இருக்கு. விட்டமின் ஏ அண்ட் பி12 நெறையவே இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 10லேருந்து 15 பல்லு பூண்டை நசுக்கி போட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா வறுத்துட்டு இது வதங்கின பிறகு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஈரல், அதையும் இதை எடுத்து போட்டுடலாம். இது வந்து இந்த மசாலே நல்லா பொரியணும். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த கோழி ஈரல்லையும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் நல்லா உருகி வரும். இது நல்லா உருகி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டு இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டோம்னா நல்லா சுருண்டு வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க.